ஹாய் விவாஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு நட்ஸ் மற்றும் சீட்ஸை வச்சு லட்டு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கடாயில் முந்திரி பருப்பை போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா வறுங்க. முந்திரி பருப்பை கொஞ்சம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் அது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் பாதாமும் போடுங்க. போட்டு அதையும் நல்லா வறுங்க. பாதாமும் உருளும் நல்லா வெந்து நல்லா முருகினதுக்கப்புறம் அதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதில் வால்நட் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா வறுங்க. வால்நட்டும் உருளும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதையும் பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் சியா சீட்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா வறுங்க. இது கொஞ்சம் வெடிக்கும், அதனால் பார்த்து பக்கத்தில் இருந்து நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா வறுங்க. அதுவும் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதையும் அதை தனியாக எடுத்து வச்சுருக்கோங்க. அது கூடவே அதுக்கப்புறம் தனியாக பூசணி விதையை போடுங்க. போட்டு அதையும் நல்லா வறுங்க. அதையும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஓரளவு நல்லா வறுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா ஆற விடுங்க. அது எல்லாம் நல்லா ஆறினவுடனே அதை ஜாரில் கொட்டிக்கோங்க. கொட்டினதுக்கப்புறம் வேர்க்கடலையே நல்லா வறுத்துட்டு அதையும் தோல் உரிச்சிட்டு அந்த வேர்க்கடலை பருப்பையும் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துடுங்க. அது நல்லா அரைப்பட்டவுடனே அதில் பேரிச்சம்பழத்தை போடுங்க. போட்டு அதையும் நல்லா அரைச்சிங்கன்னா அது ஓரளவு கெட்டியான பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த டிஷ் ரெடி ஆகிடுங்க. இது சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். இதில் இந்த இனிப்பு பேரிச்சம்பழ இனிப்பு காணாதுன்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு தேனோ இல்லை நாட்டு சர்க்கரையோ எதுவோ அவரோட டேஸ்ட்டுக்கு தக்கன பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இந்த இனிப்பே சரியாக இருந்ததுனால நான் இதை மட்டும் போட்டிருக்கேன். ரொம்ப இனிப்பு நல்லா விரும்பி சாப்பிட்ற ஆளுங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மற்றதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லதுங்க. இது சின்னதுலேருந்தே நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லா மேம்படும். இது ஸ்கூல் விட்டு அவங்க வந்தோடனே சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள்.